எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மாறிவரும் பண்புகள், இன்றைய பண்புகள். சேஞ்சிங் வேல்யூஸ், டுடேஸ் வேல்யூஸ். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நிகழ்ந்தே தீரும். பலமான சமூகங்களை இழக்க செய்த தான் என்ற தலைமுறையையும் சூழல் சால் நெறிகள் பற்றியும் தேவைக்கு அதிகமாக கேட்டுவிட்டோம். தவறு செய்துவிட்டோம் என்பதற்காக உறுத்தப்படுவதை விட பிடிபட்டு விட்டோமே என்பதில் வருத்தம் நிறைய இருக்கிறது. 1958 உயர்நிலை பள்ளி முதல்வர்களுக்கான ஒரு ஆய்வறிக்கையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. மாணவர்களிடம் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் எவை? அதற்கான பதில்கள்: வீட்டு பாடத்தை செய்யாமல் இருத்தல், சொத்துக்களை மதிக்காமல் இருப்பது, உதாரணத்திற்கு புத்தகங்களை வீசி எறிவது, விளக்கை அணைக்காமலும் கதவுகளையும் ஜன்னலையும் மூடாமல் போவது, வகுப்பில் எச்சில் உமிழ்வது, கூடங்களில் குறுக்கும் நெடுக்கும் ஓடுவது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1998 அதே ஆய்வறிக்கையின் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கான பதில்கள் திடுக்கிடும்படியாக மிகவும் மாறுபட்டு இருந்தன. இன்றைய உயர்நிலை பள்ளி மாணவர்களின் முக்கிய பிரச்சனைகள் கீழ்வருமாறு: கருச்சிதைவு, எய்ட்ஸ், கற்பழிப்பு, போதைப் பொருள், பள்ளியில் கொடூரமான சாவு பற்றிய பயம், கொலை பற்றிய பயம், துப்பாக்கிகள் பற்றிய பயம், கத்திகள் பற்றிய பயம். வெற்றியாளராக ஆவதற்கு முயற்சிப்பதை விட பண்புடையவராக ஆவதற்கு முயற்சியுங்கள். பழைய பண்புகள் வழக்கற்று போனவை அல்ல. ஓல்டு வேல்யூஸ் ஆர் நாட் அப்சொல்யூட். பொறுப்பு, நாணயம், கடமை பொறுப்பு, தேசப்பற்று போன்ற பண்புகள் எல்லாம் பழமையானவை என்று சிலர் கருதுகின்றனர். இவையெல்லாம் பழைய மதிப்புகளாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் வழக்கற்று போனவை அல்ல. இவை காலத்தால் அழியாதவை. அவை என்றென்றும் எங்கே இருக்கும். இந்த பண்புகளுக்கு புது தில்லியிலும் நியூசிலாந்திலும் நியூயார்க்கிலும் ஒரே அர்த்தமே இருக்கிறது. இவை உலக பொதுமை உடையவை. வரலாற்றில் இத்தகைய பண்புகளுக்கு மதிப்பு தராத காலத்தையும் அல்லது கலாச்சாரத்தையும் நான் அறிந்ததே இல்லை. பண்புகள் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இப்போது மிகவும் தாழ்ந்து போயிருக்கின்றன. எந்த ஒரு சமுதாயத்திலும் அடிப்படை ஒழுக்கமின்மையும் நீதியின்மையும் நம்மை சலிப்படைய செய்கின்றன. பண்புகளை மதிக்க தெரிந்தவர்கள் ஒழுக்கமற்ற சந்தோஷங்களை நாடும் பேராசை பிடித்தவர்களையும் பொறுப்பற்றவர்களையும் தடுத்து நிறுத்த வேண்டும். மாற்றத்தின் நடுவில் நாம் தனித்து விடப்பட்டோம். தனது ஒழுக்கத்தன்மையை இழந்துவிட்ட எந்த ஒரு சமுதாயமும் அழிவை நோக்கியே செல்கிறது. ஏனென்றால் வரலாற்றில் எல்லா தோல்விகளுமே ஒழுக்கமின்மையால் ஏற்பட்டவையாக இருந்திருக்கின்றன. ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன் அமெரிக்கா மோசமான தேக்க நிலையில் இடையே சிக்கியிருந்தது. ஒரு சில மாதங்களில் நாட்டின் 1/3 செல்வம் மறைந்தே விட்டது. உற்பத்தி 77% குறைந்து விட்டது. 4/1 தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போயிற்று. பல நகரங்களில் பள்ளிகளை திறக்க முடியாமல் திணறினார்கள். நியூயார்க் பள்ளி குழந்தைகளில் 20% பேர் ஊட்டச்சத்து குறைந்து காணப்பட்டனர். ஒரு சமயம் 34 மில்லியன் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எந்த ஒரு வருவாயும் இல்லாமல் இருந்தனர். ஆனாலும் அந்த கடினமான நேரங்களுக்கு இடையிலும் கூட அமெரிக்கா தன் நலிந்த சமையலறைகளோடும் மூடப்பட்ட வங்கிகளோடும் பசியோடும் இருந்தும் கூட பிராங்கலின் ரூஸ்வெல்ட் வானொலியின் மூலம் நாட்டிற்கு வழங்கிய உரையில் கூறினார்: நமது கஷ்டங்கள் அனைத்தும் உலகியல் பொருட்களை ஒட்டியே இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எது நல்ல தன்மை? வாட் இஸ் குட்னஸ்? நீங்கள் நல்லவரா என்ற ஒரு கேள்வியை ஆய்வறிக்கைக்காக மக்களிடம் கேட்டால் பெரும்பாலோர் ஆமாம் என்றே பதில் சொல்வார்கள். எது உங்களை நல்லவராக்குகிறது என்று அவரிடம் கேளுங்கள். கீழ்வரும் பதில்களே வரும். நான் ஏமாற்றுவதில்லை, ஆகவே நான் நல்லவன். நான் பொய் சொல்வதில்லை, ஆகவே இதுவே என்னை நல்லவனாக ஆக்குகிறது. நான் திருடுவதில்லை, ஆகவே நான் நல்லவன். மேலே தரப்பட்டுள்ள காரணங்களை நீங்கள் ஆராய்ந்தால் அவற்றில் எந்த பொருளும் இருக்காது. நான் ஏமாற்றுவதில்லை என்று சொல்லும் ஒரு மனிதனை நினைத்து பாருங்கள். அதாவது இது அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் இல்லை என்ற பொருளை மட்டும் தருகிறது. சிலர் தாங்கள் பொய் சொல்லுவதில்லை, திருடுவதில்லை என்று சொல்லும்போது அவர்கள் பொய் சொல்பவர்கள் இல்லை, திருடுபவர்கள் இல்லை என்ற பொருளை மட்டுமே தருகிறது. ஆனால் இவையெல்லாம் அவர்கள் நல்லவர்கள் ஆக்கவில்லை. ஒருவன் நல்லது செய்வதனால் தான் நல்லவனாகிறான். தவறு செய்யாமல் இருப்பதால் அல்ல. பரிவு, தைரியம், நாணயம், பாவித்தல், பணிவு, விசுவாசம், அடக்கம் போன்ற தன்மையுடையவர்களே பண்பாளர்கள் ஆவார்கள். இத்தகைய தன்மை உடையவரை
எது நல்லவராக ஆக்குகிறது? இத்தகையவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள், நீதிக்காக போராடுபவர்கள், தேவைப்படுபவர்களுக்கு உதவுபவர்கள், தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களை சுற்றியுள்ளவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கிக் கொள்பவர்கள். நல்ல தன்மையின் அத்தனை வடிவங்களையும் நாம் கண்டறிவதற்கு நமக்கு அளவுகோல்களும் தரமும் தேவைப்படுகின்றன. அளவுகோல்கள் நெறி சார்ந்ததாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ அல்லது இரண்டுமாகவோ இருக்கலாம். சரியானது எது, தவறானது எது என்பதையும், எது நல்லது எது மிகவும் நல்லது என்பதற்கும், எது கெட்டது எது மிகவும் கெட்டது என்பதற்கும் இட்டு செல்லுகின்ற நல்லது கெட்டதற்கு இடையே உள்ள தெளிவற்ற பகுதிகளையும் நெறி சார்ந்த அளவுகோல் கையாளுகிறது. நமது நெறி சார்ந்த தரங்கள் எந்த அளவு உயர்வானவை? ஹவு ஹை ஆர் அவர் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்? கீழ்வரும் சூழல்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களது வீட்டிலிருந்து விமான நிலையத்திற்கு டாக்ஸி வாடகை $64 என்று நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்பும் இதையே கொடுத்திருக்கிறீர்கள். இதுவே சரியான வாடகை என்றும் அறிவீர்கள். இந்த முறை டாக்ஸி ஓட்டுநர் $32 கேட்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் உணவு விடுதியில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். 4 பதார்த்தங்களுக்கு ஆர்டர் செய்திருக்கிறீர்கள். மேசை பணியாளர் நீங்கள் கேட்ட 4 பதார்த்தங்களையும் கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் தவறுதலாக 3ற்கு மட்டுமே பில் போட்டு விடுகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களது நெருக்கமான நண்பர் நோய்வாய்ப்பட்டு இறுதிக்கட்டத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு ஆயுள் காப்புறுதி விற்பனையாளர். அவர்களுக்கு $10 லட்சம் மதிப்புள்ள காப்புறுதி தேவைப்படுகிறது. உங்களது நண்பர் இறந்து கொண்டிருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நீங்கள் பாலிசிக்கு ஏற்பாடு செய்வீர்களா? நீங்கள் நெறிகளை சட்டப்பூர்வமாக்க முடியாது. இதே சூழலில் இருக்கும் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீர்கள்? இதே சூழலில் இருக்கும் உங்கள் நடத்தையும் உங்களது குழந்தைகளுக்கும் கொடுக்கும் உங்களது ஆலோசனைக்கும் ஒத்துப்போகிறதா? நாம் பிறந்ததிலிருந்து தொடங்கி வாழ்நாள் முழுவதும் நெறிகளை கற்றுக்கொள்கிறோம். நெறியான நடத்தை நாம் மாற்ற முடியுமா? நமக்கு நெறிசார் பயிற்சி தேவைப்படுகிறது. நெறியை பாதிப்பது எது? வாட் அஃபெக்ட்ஸ் எத்திக்ஸ்? பேராசை, பயம், மன அழுத்தம். செயல் புரிவதற்கான அழுத்தம் நெறியற்ற செயல்களை நியாயப்படுத்தாது. நியாயமாக நடத்தப்படுவது என்பதும் சமமாக நடத்தப்படுவது என்பதும் ஒன்றல்ல. வியாபாரத்தில் நெறி. எத்திக்ஸ் இன் பிசினஸ். ஒவ்வொரு வியாபாரத்திலும் நெறி அல்லது நெறியின்மை இருப்பது தெளிவாக தெரியும். தேவையில்லாத செய்முறைகளையும் அறுவை சிகிச்சைகளையும் பேராசை பிடித்த டாக்டர்கள் செய்வார்கள். வழக்கறிஞர்கள் உண்மையை திரிப்பார்கள். பெற்றோர்களும் குழந்தைகளும் அப்பட்டமான ஒரே மாதிரியான பொய்களை சொல்வார்கள். கணக்கர்களும் செயலர்களும் அடிக்கடி அறிக்கைகளை திரிப்பார்கள். நம்மை சுற்றியுள்ளவர்களை நாம் ஏமாற்றும் போது பெரும்பாலும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்மை ஏமாற்றப்படுவதற்கு தயார்படுத்திக் கொள்கிறோம். செல்வம் பொறுப்பை கொண்டு வருகிறது. ஒழுக்கத்தையும் சமுதாய அமைப்பையும் அழித்து கொண்டு தொழிற்சாலைகளையும் உள்ளமைப்புகளையும் நம்மால் உருவாக்க முடியாது. நெறியான நடத்தையை பின்பற்றாததால் ஏற்படும் விளைவுகள் சட்ட ரீதியான நடத்தையை பின்பற்றாமல் இருப்பது போன்றிருக்கும். சிலர் எப்போதுமே நெறியற்றிருப்பார்கள். அவர்கள் தாங்கள் மிகவும் சுலபமான வழியில் போவதாக நினைப்பார்கள். உண்மையில் அதுவே கடினமான பாதையாகும். உங்களது வாடிக்கையாளருக்கு சரியான காரியத்தை நீங்கள் செய்யாதிருந்தால் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களது குழந்தைகளிடம் நீங்கள் செய்ததை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டு நீங்கள் பெருமையாகவும் நல்லுணர்வோடும் இருக்க முடியுமா? உங்களால் முடியவில்லை என்றால் அந்த செயல் நெறியற்றதாகும். நோக்கு, விஷன். மக்கள் சிறப்பு நிலையை அடைவதில்லையே ஏன்? இதற்கான முக்கிய காரணம் தொலைநோக்கின்மை அல்லது குறுகிய நோக்கு ஆகும். எது முடியுமோ அதற்கு அப்பால் கனவு காண வேண்டும். இன்று நாம் பார்க்கும் எல்லாமே அவை உண்மையாக நிகழும் முன்னால் கனவே ஆகும். உற்சாகத்தோடும் நல்ல வழிகாட்டுதலோடும் குறிக்கோள் உணர்வோடும் வாழுங்கள். உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கிறதா? உங்களது கனவு என்ன? நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உங்களது குறிக்கோளுக்கு அருகாமையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படி வெற்றி அடைவது என்று உங்களுக்கு சொல்லும் வெற்றியாளர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள். நடமாடும் தோல்வியாளர்களிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டாம். ஓராண்டு நோக்கியிருந்தால் பூக்களை வளருங்கள். 10 ஆண்டு நோக்கியிருந்தால் மரங்களை வளருங்கள். முடிவில்லா நோக்கியிருந்தால் மனித குலத்தை வளருங்கள். கீழே நாட்டு பழமொழி. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றியாளர்கள் வித்தியாசமானவற்றை செய்வதில்லை, அவர்கள் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். இதோட நம்ம திரு ஷிவ் கெரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை படித்து முடிச்சிட்டோம். சச் அ ஒண்டர்ஃபுல் புக். என்ன சொல்கிறது, ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதில் அவ்வளோ கதைகள் இருக்குது. கதைகள் நிறையா சொல்லியிருக்காங்க. ஒரு கதைகளுமே ஒரு சின்ன அளவு தான், ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் அந்த கதை இருக்குது, கதைகள் எல்லாம். ஆனால் அதில் அவ்வளோ அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு ஒரு கதையும். அதுவும் இல்லாமல் இந்த மொத்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 300க்கு மேலே கதைகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயும். ஸோ இதை குழந்தைங்களுக்கு இதில் ஒரு கதையை சொல்லி கொடுத்தா கூட ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு அவ்வளோ மேபி சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அர்த்தம் புரியுமான்னு தெரியல. பட் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த புக்லேயுமே இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல புக்கு. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 பார்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த 20 நிமிஷமாக பிரித்து போட்டிருக்கோம். இதில் ஒரே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த பார்ட்டு படித்தோம் இதை கண்டினியூட்டிங்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி தான் இதுக்கு தெரியுது. எந்த பாட்டு திடீர்னு நீங்கள் 17வது பாட்டு எடுத்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அது அப்படி தான் பெருசாக தொடர்பு. இது 15வது படித்தா தான் 16வது படிக்க முடியும், 16வது படித்தா தான் 17வது படிக்க முடியும், அப்போனா தான் நமக்கு புரியும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே கிடையாது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதான் எல்லாமே ஒரு பேராகிராஃப் படித்தா கூட அதில் அவ்வளோ அர்த்தங்கள், அவ்வளோ மீனிங்ஃபுல்லான ஒரு சூப்பரான புக்கு. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தங்கமுத்து பேபி அவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். மறுபடியும் தேங்க்ஸ் சார். நீங்கள் நிறையா நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு நல்ல புக்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த முடிவுரையில். என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஜஸ்ட் ரீட் மட்டும்தான் பண்ணுறீங்க, இதுக்கு நீங்கள் நீங்கள் கேட்கலாம், நிறைய கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சார் எனக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் ரீட் பண்ணுறேனே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இங்கே என்ன கான்செப்டில் ரீட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறையா பேர் இருக்காங்க, எல்லாருமே இங்கே ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே புத்தகம் படிக்க முடிகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நிறையா பேரால் புத்தகம் வாங்கவும் முடியாது, வாங்கினாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும். டைமே இருந்தாலும் நிறையா பேருக்கு தமிழ் படிக்கிறதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சிலருக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுல சிக்கல் இருக்கும், சிலருக்கு தமிழ் படிக்கிறது அதே சிலர் எழுத்து கூட்டி தான் படிப்பாங்க. எனக்கே நிறையா பேர் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் அவங்களால பொறுமையாக படிக்க முடியாது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப அற்புதமான புத்தகம், எல்லோரும் படிக்கணும்னு ஆசைப்படுற புத்தகம். அப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் பதிவிடுறதேவும். இது பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மணி புக்காக இருக்கட்டும், இகிகையாக இருக்கட்டும், ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்காக இருக்கட்டும், அவ்வளோ இருக்குது. நிறைய பேரால் இதெல்லாமே படிக்க முடியறதில்ல. நிறைய பேரால் ஆன்லைனில் எடுத்து படிக்கிறதுக்கும் சிலருக்கு பிடிக்காது. இப்படி நிறையா விதமான மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும்ல. படிக்க முடியாதவங்க ஜஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிடைக்கிதுன்னா ஒரு பாட்டு அவங்களால கேட்க முடியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதை ரீட் பண்ணி போடுறது. அதே மாதிரி நீங்கள் படிக்க மட்டும்தான் செய்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னோடய பர்பஸே அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நிறையா பேர் ரிவ்யூஸ் போடுறாங்க. இப்போ சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பேஜஸ் இருக்குது, அவ்வளோ பார்ட்ஸ். நம்மளே 20 நிமிஷமாக எத்தனையோ பார்ட்ஸ் போட்டோம். ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் கிட்டத்தட்ட 35 பார்ட்ஸ்க்கு மேலே போச்சு. ஆனால் இது எல்லாத்துலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை நம்ம ரிவ்யூ போட்டேன்னா என்னென்னா, நான் அந்த 7 ஹேபிட்டை மட்டும் நான் ஒரு பேராகிராஃபில் சொல்லி முடிச்சிடுவேன். பட் 7 பேராகிராஃப் அது ஒரு லைனு தான், அந்த 7 ஹேபிட்ஸும் அதை சொல்லிடலாம். ஆனால் அந்த புக்கு ஃபுல்லாக படித்தாதான் அந்த ஆத்தர் என்ன இதில் இந்த யூ கேன் வின் புக்கில் பார்த்தீங்கன்னா 300 கதை இருக்குது. நான் யூ கேன் வின் புக்கோட கான்செப்ட் இது தான் என்னால் ஒரு 2 மினிட்ஸில் சொல்லிட முடியும். ஆனால் அதை படித்தாதான் இந்த 300 கதை எனக்கு படிக்கிறது எனக்கு ஒரு கிஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது படிக்க போய் தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ ரிவ்யூஸ் போடலாம். ரிவ்யூஸ் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுக்கலாம், 15 நிமிஷத்தில் கொடுக்கலாம். ஸோ அது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை, அது ரொம்பவே நல்லது தான். பட் அதை விட நிறையா பேர் என்ன தான் நீங்கள் ஒரு புக்கோட ரிவ்யூ கேட்டால் நீங்கள் அந்த புக்கை படித்த ஒரு ஃபீலோ இல்லை அதை வாசித்த ஒரு ஃபீலோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அந்த புக்கை நான் படிச்சிட்டேன்னு உங்களால் உறுதியாக சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ரேரு தான் ஹோல் புக்கை அப்லோட் பண்ணுறது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், யூடியூப்பில் ஹோல் புக்ஸ் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால நான் ட்ரை பண்ணேன்.
ஹோல் புக்ஸ் போடுறதுக்கு. ஸோ இது யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ இதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அடுத்து ஓகே நம்ம யூ கேன் வின் புக்கை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன புக் படிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஐ ஹாவ் அ ஹியூஜ் லிஸ்ட். ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு. ஆனால் நான் என்ன புக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னா இது கொஞ்சம் பெரிய புக்கு தான். வேல்பாரி புக் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கடுத்து நான் வேல்பாரி புக்கை நான் உங்களுக்கு 20 நிமிஷமாக, ஏன்னா அதுக்கு இத்தனை பார்ட்ஸுன்னு தெரில, 100 பார்ட்ஸ் கூட வரலாம், வாய்ப்பில்லை, அது வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய புக்கு. பட் கண்டிப்பாக படிக்கணும். எனக்கு அந்த புக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம வேல்பாரி புத்தகத்தை ரீட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.